வணக்கம் முருகன். டெல்லியில் கோவணத்துடன் போராடிய தமிழக விவசாயிகளை சந்திக்காத பிரதமர் மோடி அவர்கள் இப்பொழுது கோயம்புத்தூர் வந்து விவசாயிகளை சந்தித்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். பிரதமர் மோடி அவர்கள் தமிழக விவசாயிகளை சந்திப்பதற்காக கோயம்புத்தூர் வந்து சந்திச்சிருக்கிறாரு. இயற்கை விவசாயிகளை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு 6 மாசமாக கடந்த காலத்தில் தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் கோவணத்தோட எலிக்கறி சாப்பிட்டுட்டு போராடி இருந்தார்கள். அப்பொழுது அவர்களை சந்திக்காத பிரதமர் மோடி அவர்கள் தற்பொழுது தமிழகத்துக்கே வந்து தமிழக விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு காரணம் 2026 சட்டமன்ற தேர்தல். மோடியை தொடர்ந்து RSS கட்சியும் பெட்டி படுக்கையோடு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போதான் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிந்திருக்கிறது. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின் அப்படிங்கிற மாதிரி மோடியை தொடர்ந்து RSSம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் டெல்லியில் ஒரு 6 மாதம் விவசாயிகள் கோமணத்தை கட்டிக்கிட்டு நடு தெருவில் போராட்டம் நடத்துனாங்க. அந்த போராட்டத்தை மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு கண்டுகொள்ளவே இல்லை. அவர்களுடைய கோரிக்கை ஒன்னே ஒன்று தான். எங்களுடைய கோரிக்கை மனுவை பிரதமர் மோடிகிட்ட கொடுக்கணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த மனுவை கொடுத்துட்டு நாங்கள் தமிழ்நாடு திரும்புகிறோம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய போராட்டத்தின் காரணமாக இருந்தது. கடைசியாக மோடியை சந்திக்கலன்னா பரவாயில்ல, மோடிக்கு அவர்களை சந்திக்க கூட இல்லைன்னா பரவாயில்ல, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையாவது சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதற்கும் அதற்கும் அனுமதி கிடைக்கவில்லை. துரத்தி அடிக்கப்பட்டார்கள், தூக்கி வீசப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில தான் பிரதமர் அலுவலகம் தமிழக விவசாயிகளை அவமானப்படுத்தி துரத்தி அடித்தது. இந்த நிலையில தான் கோயம்புத்தூருக்கே வந்து தமிழக விவசாயிகளை தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சிட்டு இருக்காரு. அதற்கு காரணம் 2026 சட்டமன்ற தேர்தல். அதே போலவே பிரதமர் மோடி அவர்கள் தமிழக விவசாயிகளை தான் மதிக்கல, இந்தியாவில் இருக்க வட மாநில விவசாயிகளை எல்லாம் உச்சத்தில் வச்சு காப்பாற்றிட்டு இருக்காரு, கொண்டாடிட்டு இருக்காரு நினைக்க வேண்டாம். அங்கேயும் இதே நிலைமை தான். வட மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள், குறிப்பாக டெல்லியை சுற்றி பஞ்சாப் விவசாயிகளும் ஹரியானா விவசாயிகளும் எங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு ஒரு சரியான விலை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வருடத்துக்கு மேலே போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. டிராக்டர் மற்றும் டெண்டெல்லாம் போட்டு கடுமையான குளிரிலும் வாட்டும் வெயிலும் 1 வருஷத்துக்கு மேலே போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தில் ஒரு 750 விவசாயிகள் மரணமடைந்திருந்தார்கள். அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சியை மோடியோ இல்லை அமித்ஷாவோ அந்த விவசாயிகளை கூப்பிட்டு பேச்சு நடத்தவே இல்லை. உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு 1 மாதம் இருக்கிறப்ப தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது காரணத்திற்காக அந்த விவசாயிகளை சந்திச்சு உங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை வாபஸ் வாங்க வைத்து பிறகு ஏமாற்றி அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அப்படிப்பட்ட இந்தியாவுடைய பிரதமர் தான், விவசாயிகளுக்கு எதிரான ஒரு பிரதமர் தான் தற்பொழுது தமிழ்நாட்டுக்கே வந்து விவசாயிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இந்த தமிழக விவசாயிகளை சந்திக்கும் இந்த கூட்டமானது கோயம்புத்தூரில் உள் அரங்கத்தில் நடந்துட்டு இருக்கு. அதில் தமிழக விவசாய சங்க தலைவர் பாண்டியன் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாருன்னு கேட்டிங்கன்னா, மோடி அவர்கள் தமிழக விவசாயம் மட்டுமில்ல இந்திய விவசாயிகளுக்கே ஒரு முன்னோடியாக விளங்குகிறார். இவருடைய ஆட்சி காலத்தில் விவசாயம் ஒரு பொற்காலமாக திளங்குதுன்னு சொல்லிட்டு வானலாக பேசிக்கொண்டிருக்கின்றார். அதற்கு காரணம் வடிவேலு சொன்னது போல வாங்குற காசுக்கு மேலே கூறாண்டம் வையால் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்களை புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார் தமிழக விவசாய சங்க தலைவர் பாண்டியன் அவர்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடி அவர்கள் ஒரு விவசாயிகளுக்கு எதிரான ஒரு பிரதமர், ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதரை ஒரு மாநிலத்தை சேர்ந்த விவசாய சங்க தலைவரே புகழ்ந்து பேசுகிறார்னா எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமான போலித்தனமான அரசியல் இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மோடியை தொடர்ந்து RSSம் தற்பொழுது வந்துட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. RSS இன்னும் 6 மாதத்துக்கு தேர்தல் இருக்கிறனால தெருவாக ஊராக சென்று பிரச்சாரம் பண்ணுவாங்க, மேடையை போடுவாங்க, கூடவே கோயிலுக்கு நிதியும் தருவாங்க. மக்களுடைய மூளையை சலவை செய்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவதற்கான எல்லா பணியும் அவர்கள் மேற்கொள்வார்கள். அதன் கூடவே மோடியை தொடர்ந்து இந்த வாரம் மோடி வந்திருக்கிறாரு, அடுத்த வாரம் அமித்ஷா வருவார். அடுத்த வாரத்துக்கு நடுவில் நிர்மலா சீதாராமன்,
அதற்கு அடுத்தது ராஜ்நாத் சிங், அடுத்தது தேசிய தலைவர் நட்டா. இப்படி தொடர்ந்து ஒரு 250 தலைவர்கள், அதே தலைவர்கள் திருப்பி திருப்பி தேர்தலுக்குள்ளார 6 மாசத்துக்குள்ளார தமிழகத்துக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். அப்பதான் தமிழக மக்களினுடைய மனசுல பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் சமயத்தில் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ட்ரெண்டை ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதையும் தமிழகத்தில் செய்ய போகும். கூடவே மோடியினுடைய வருகையின் கூடவே இலவச அறிவிப்புகளும் கூடவே வந்து கொண்டிருக்கும். என்ன அறிவிப்புன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமையில 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு வந்தது. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் சேவை கிடையாது, அந்த புதிய திட்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்திருந்தது. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் தமிழகத்திற்கு வந்து இந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க. நாங்கள் கூடிய விரைவில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ சேவையை தொடங்கி வைக்க போகிறோம், அதற்குண்டான திட்டப்பணிகளை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு விடுவாங்க. கூடவே புதிய ரயில் தடத்தை விடுவாங்க, புது ரயில் பெட்டியை விடுவாங்க. கூடவே வந்தே பாரத் ரயிலையும் புதியதாக விடுவார்கள். இது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்க காவிரியில மேகதாது அணை கட்ட உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. நாங்கள் விரைவாக அந்த அனுமதிக்கு ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுக்க தேர்தல் பிரச்சாரம் செய்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழகத்தினுடைய தேர்தல், அதனால தமிழகத்துக்கு ஆதரவான அறிவிப்பை வெளியிடுவார்கள். ஏன்னா இப்போ கர்நாடகாவில் தேர்தல் சமயம் கிடையாது. கர்நாடகாவுக்கு எதிரான அறிவிப்பை இங்கே கொண்டு வருவாங்க. கூடவே மோடியும் அமித்ஷாவும் வரது கூடவே இடியையும் சிபிஐயும் கூட்டிகிட்டே வருவாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க 2021 முதல் 26 வரையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 20க்கும் மேற்பட்ட அமைச்சர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்ப ஊழல் வழக்குகள் எல்லாமே கடந்த காலத்தில் சாட்சியோட பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனால் விசாரணை நடத்தாமல் அப்படியே மூடி வச்சிருக்காங்க. அதற்கு காரணம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தூசி தட்டி எடுத்து ஒவ்வொரு வழக்காக விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பாங்க. அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊழல் வழக்குகளை வைத்து பாடுபடுவார்கள். இது மட்டும் போதான்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு 6 மாதம் தான் இருக்குது, அதனால வாங்க நல்லா பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய நெருக்கத்தை இன்னும் நெருக்கமாக வளர்த்து கொள்ளும். அதன் கூடவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில சசிகலா, தினகரன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை பலமாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சந்திக்கும். அதனுடைய முன்னேற்பாடு தான் தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வந்து தன்னுடைய பொய்யான அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.